வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. 2 பேருமே 10,000 ரூபாய் 2007 முதலீடு செஞ்சுருக்காங்க. முதல் முதலீட்டாளர் என்ன சொன்னார்னா, எக்விட்டி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் லாங் டேர்மில் அண்ட் 100% நான் எக்விட்டியில் முதலீடு செஞ்சுருக்கேன்ட்டு. 2வது முதலீட்டாளர் எனக்கு வளர்ச்சி வேணும், அன்னெசரியாக டென்ஷன் வேணாம், அதனால என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எக்விட்டிலையும் கோல்ட்லையும் நான் முதலீடு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. 19 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ரிட்டர்னில் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்லையும் தான். ஒரு இன்வெஸ்டர் ஹையராக வால்டிலிட்டி பார்த்தாங்க, பட் இன்னொருத்தருக்கு ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இது கொஞ்சம் ஸ்மார்ட்டராகவும் இருந்தது, வளர்ச்சியும் கிடைச்சது, ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைச்சது. யாரு கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னா முழு காணொலியை பாருங்க. முதலீடுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எக்விட்டியில முதலீடு செய்ய ஏன் மக்கள் திடீர்னு பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான். பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் அவர்ஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெண்டன்சி. நிறைய பேர் லாஸ் அவாய்ட் பண்ணணும், ஏர்னிங் ப்ராஃபிட்ஸை விட அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேவர் பண்ணுறதுனால. உண்மை என்னன்னா, பெயின் ஆஃப் லாஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஜாய் ஆஃப் கெயினை விட. ஸோ ப்ராப்ளம் எக்விட்டி கிடையாது, ப்ராப்ளம் என்னன்னா நிலையற்ற தன்மையும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதோ அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் அசட் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளேக்கு வருது. அசட் அலோகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தினே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய அசட்டை டிவைட் பண்ணி வேற வேற அசட் கிளாஸில் முதலீடு செய்கிறது. எக்விட்டி, டெட், கோல்டு, சில்வர், இந்த மாதிரி நிறைய முதலீடு கிளாஸஸில் பேலன்ஸ் பண்ணணும்ல ரிஸ்க். அதுக்காக இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஐடியல் ஆசட் அலோகேஷன் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் நான் எதை அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். இதை டேட்டா வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொலியை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அப்போ தான் நம்மளோட சேனலும் வளரும், நிறைய பேருக்கு நல்ல சொல்ல மாதிரியும் இருக்கும். முதல் கேள்வி இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்கணும்னா, எதுக்கு எனக்கு அசட் அலோகேஷன் வேணும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும். ஸோ அசட் அலோகேஷன்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோரிலேஷன் அப்படிங்கிறது என்ன, டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ்க்கு நடுவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம முதலீடுன்னு பண்ண வந்துட்டோம்னா, கோரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். எப்படி 2 அசட் கிளாஸஸ் இன் ரிலேஷன் டு ஈச் அதர் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதுதான் சீக்ரெட் சார்ஸ் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கோல் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸை ஹோல்ட் பண்ணுறது கிடையாது, பட் எந்த அசட் கிளாஸஸ்லாம் ஒரே சமயத்தில் கிராஷ் ஆகுதோ அதை ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கோல். புரிஞ்சதில்ல? கோரிலேஷன் அப்படிங்கிறது -1.0லேருந்து +1.0 வரைக்கும் இந்த ஸ்கேலில் நம்ம பார்க்கலாம். +1.0னா பர்ஃபெக்ட் கோரிலேஷன் இருக்கிற அசட் கிளாஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல அசட் கிளாஸஸ் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஒரு அசட் மேலே போச்சுன்னா இன்னொரு அசட்டும் மேலே போகும். 0னா அன்கோரிலேட்டட் அர்த்தம். அன்கோரிலேட்டட் அசட் கிளாஸ்னா இண்டிபெண்டண்டாக மூவ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ 2 பேருக்கும் பார்த்தோம்னா இவங்க டைவர்சிஃபிகேஷன் கொடுப்பாங்க நம்ம போர்ட்ஃபோலியோக்கு. வாலட்டிலிட்டி ரெடியூஸ் பண்ணும், ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ணும். -1.0னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். இந்த இடத்துல அசட் கிளாஸ் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஒருத்தங்க மேலே போனாங்கன்னா இன்னொருத்தங்க கீழே வருவாங்க. இது ஒரு ஸ்ட்ராங் கேஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும் சொல்லலாம். சரி, கோரிலேஷன் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ்க்கு நடுவில் சில எடுத்துக்காட்டுகளோட எப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த டேபிள்ல பாக்குற மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது டொமஸ்டிக் எக்விட்டி லோ கோரிலேஷன் இருக்கு. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டெட் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம்னா, அதனால தான் நீங்க டைவர்சிஃபை பண்ணணும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை. ஒரு காம்பினேஷன் ஆஃப் எக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் டெட் ஃபண்ட்ஸ்னா கோரிலேஷன் இந்த 2 அசட் கிளாஸ்க்கும் லோவா தான் இருக்கு. ஓகேங்களா? எக்விட்டி பிரைமரியா கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். கோல்டு, அதாவது தங்கம் பார்த்துட்டோம்னா இதுக்கு நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்கு எக்விட்டி கூட பார்த்தோம்னா. ஸோ அதனுடைய கோரிலேஷன் வித் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸோடது லோவாக தான் இருக்கும். மோஸ்ட் பவர்ஃபுல் ரீசன் நீங்கள் ஏன் தங்கம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கணும்னா, லோ ஆர் நெகட்டிவ் கோரிலேஷன் ட்ரெடிஷ்னல் அசட்ஸான எக்விட்டிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதனால தான். இந்த பீரியட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வளர்ச்சியில் எக்விட்டி ஜென்ரலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பட் ஏதாவது அன்சர்டனிட்டி பீரியட் இருந்துச்சுன்னா கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கோல்டு அப்போவுமே கிரைசிஸ் கமாடிட்டின்னு நம்ம சொல்லலாம். குளோபலாக ட்ரேட் வார், அப்புறம் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா முதலீட்டாளர்கள் டேஞ்சபிள் செக்யூரிட்டியான கோல்டில் முதலீடு செய்வாங்க. சில்வரும் எஃபெக்டிவ் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபையர், அது டியூவல் ரோல் ஆயிடுச்சு. ப்ரெஷியஸ் மெட்டல் ஹெட்ஜ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் காம்பனண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதனால கோரிலேஷன் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸோட ரிலேட்டிவா லோவா இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10-15% உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி கமாடிட்டிஸ்ல வச்சிருங்கன்னு சொல்றாங்க. பட் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, கோல்டு அலோகேஷன் சில்வரை விட அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா சில்வர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே வல்னரபிள். ஏன்னா அதனுடைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் தேவையை பொறுத்து தான் அதோடைய பிரைஸ் மாறும். இப்போ நம்ம டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் எக்விட்டிஸ்க்கு இருக்கிற கோரிலேஷன் என்னன்னு பார்த்துடலாம்.
சொல்லலாம், எஸ்பெஷலாக யூஎஸ்னுடைய பங்குச்சந்தை. இந்த இடத்துல ஒரு செமி ஸ்ட்ராங் கோரிலேஷன் இருக்குன்னு சொல்லலாம் இந்தியா அதுக்கப்புறம் யூஎஸ்னுடைய பங்குச்சந்தையில். ஆனாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 10-20% உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் அலோகேட் பண்ணுங்கிறாங்க. பர்டிகுலராக எதெல்லாம் யூஎஸ்னுடைய பங்குச்சந்தையை ட்ராக் பண்ணதோ அதில். இதனால உங்களுக்கு டொமஸ்டிக் ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதுலேருந்து டைவர்சிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் டாலர் அப்ரிசியேஷன்லேருந்து கொஞ்சம் படம் பார்க்கலாம் இந்தியன் ருப்பிக்கு எகெயின்ஸ்டா. அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ இந்தியனுடைய சந்தையில் இல்லையோ அதெல்லாத்தையும் டேப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 டிமானிட்டைசேஷன் ஆச்சு அண்ட் 2018 IL&FS டெட் ஃபண்ட் டிஃபால்ட் கிரைசிஸ் இந்தியாவுடைய பங்குச்சந்தையை இம்பாக்ட் பண்ணுச்சு. பட் எந்த சிக்னிஃபிகண்டான யூஎஸ் பங்குச்சந்தையில் இருக்கிற பங்குகளும் இம்பாக்ட் பண்ணப்படலை இதனால. சரி, எப்படி ஐடியல் ஆசெட் அலோகேஷன் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐடியல் ஆசெட் அலோகேஷன் ஒரு மேஜிக் நம்பர் அப்படிங்கிறது கிடையாது, பட் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் நம்ம நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கலாம், அதுக்காக கிரியேட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் டேர்மில் நம்மளால் இந்த இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒரு ரெசிபியாக பார்க்கலாம். உங்கள் ஃபினான்ஷியல் என்ஜினில் கரெக்ட் மிக்ஸ் இருக்கணும். ஃபியூவல் எக்விட்டியோ ஸ்டெபிலிட்டி டெட்டோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஐடியல் ஆசெட் அலோகேஷன் எப்படின்னு பார்க்கலாம். சில டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ 100% எக்விட்டியில் முதலீடு செஞ்சுருந்தாங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ 100% கோல்டில், ஒன்று 50% எக்விட்டி 50% கோல்டு அசெட் அண்ட் 80% எக்விட்டி 20% கோல்டு அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 டைப் இருக்கு. டைம் பீரியட் January 1, 2007 to 31st December 2025 எடுத்துக்கலாம். 19 வருஷம். இது ஒரு எக்விட்டி போர்ட்ஃபோலியோ. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கோல்டு ETF அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அடிஷனலாக நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கோன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹10,000 January 1, 2007 பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பேர்ட் டு ஃபைனல் வேல்யூ ஆன் 31st December 2025 ஒரு அசெட் அலோகேஷன் மிக்ஸ்க்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த டேபிளில் பார்க்குற மாதிரி January 1, 2007 31st December 2025 வரைக்கும் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் யார் டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னா 50% எக்விட்டி அண்ட் 50% கோல்டு ETF மிக்ஸில் அண்ட் 80% எக்விட்டி அண்ட் 20% கோல்டு ETF மிக்ஸ் தான். அதே சமயத்தில் ரிஸ்க் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படி மெஷர் பண்ணியிருக்காங்க. இது லோவர் சைடில் இருக்குது பியூர் எக்விட்டி போர்ட்ஃபோலியோ கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் இந்த 100% கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 50% எக்விட்டி அண்ட் 50% கோல்டு ETF மிக்ஸ் ஸ்லைட்லி ஸ்கியூடாக இருக்கலாம். ஏன்னா கோல்டு எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஃபைனல் இயர் ஆஃப் 2025ல. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. கோல்டு ஒரு ஸ்டெல்லர் ரிட்டர்ன் நியர்லி 75% கொடுத்துருக்கு 2025ல. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா 80% எக்விட்டி அண்ட் 20% கோல்டு ETF அலோகேஷன் தான் பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, டீசென்ட் நிலையற்ற தன்மையோடன்னு சொல்லலாம். சரி, நீங்கள் ரைட் ஆசெட் அலோகேஷன் எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்கு டிசைட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்களோட ரைட் ஆசெட் அலோகேஷன் மிக்ஸ் நம்மளாலே டிசைட் பண்ண முடியல அப்படின்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் அவங்க முதலீடு செய்வாங்க. மினிமம் 10% ஒரு அசெட் கிளாஸில் கண்டிப்பாக முதலீடு செஞ்சுருக்கணும். இந்த ஃபண்ட்ஸ் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கொடுக்கும். இதில் லோ ஆர் நெகட்டிவ் கோரிலேஷன் ஆசெட்ஸும் இருக்கும். இதனால கோரிலேஷன் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும் அண்ட் பொட்டென்ஷியலாக லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆசெட் கிளாஸ்ல முதலீடு செய்யறதுனால, அதாவது டொமஸ்டிக் எக்விட்டி, குளோபல் எக்விட்டி, டெட், சில்வர், கோல்டு இது எல்லாமே கொடுக்கறதுனால இந்த ஃபண்ட்ஸ் ரொபஸ்ட் அப்புறம் பேலஸ்ட் முதலீடு சொல்யூஷன் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா எல்லா மல்டி ஆசெட் ஃபண்ட்ஸும் சேம் ஆசெட் அலோகேஷன் கொடுக்கறது கிடையாது. ஒன்னொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கும் எக்விட்டி, டெட் ஆர் கோல்டில். அதனால எந்த கேட்டகரியோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்து நம்ம முதலீடு செய்யக்கூடாது. ஆக்சுவலாக எந்த ஆசெட் அலோகேஷன் நமக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டு முதலீடு செய்யணும். கேட்டகரி லெவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் பார்த்தோன்னா 1, 3 and 5 இயர்ஸில் 23rd Feb 2026 படி நம்ம இந்த மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸோட செயல்திறனை பார்த்தோம். பியர் மார்க்கெட்டில் 2nd October 2024 to 30 April 2025 இந்த பீரியடில் நம்ம அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் Nifty 200 TRI. இந்த Nifty 200 இண்டெக்ஸ் எல்லா நிறுவனங்கள் யாரெல்லாம் Nifty 100 அண்ட் Nifty Mid Cap 100 இண்டெக்ஸில் இருக்காங்களோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த பீரியடில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஆவரேஜ் ரிட்டர்ன் 1.92% கொடுத்துருக்கு. பட் Nifty TRI -7.72% தான் ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பண்ணியிருக்கு Nifty 200 TRI கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது. லார்ஜாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் டைவர்சிஃபை ஆனதுனால, அதாவது எக்ஸ்போஷர் டு எக்விட்டி, டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் இருந்திருக்கு, டெட், கோல்டு அண்ட் சில்வர் இருந்திருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்காக அசெட் கிளாஸில் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் எக்ஸஸ் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள் முதலீடு எக்ஸ்பீரியன்ஸ் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால முதலீட்டாளர்
முதலீட்டாளர்கள் வந்து லோவர் வால்டிலிட்டி அண்ட் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸில் பெனிஃபிட் பார்த்துருக்காங்க. எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸோட வருவாய் வந்து கொஞ்சம் ஸ்கியூடாக இருக்கும். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஹையராக வருவாய் கொடுத்தது 2025ல. நம்ம காணொலி முழுக்க பார்த்தாச்சு. நம்ம வந்து முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது இலக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறது கிடையாது, பட் பெட்டராக ரிஸ்க் அட்ஜஸ்டட் வருவாய் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ கோரிலேஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா ரைட் அசெட் அலோகேஷன் என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். வாலட்டிலிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம், இன்ஃப்ளேஷனை லாங் டேர்மில் பீட் பண்ண முடியும். டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பியூர் எக்விட்டி பதிலாக ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸ், அதாவது எக்விட்டி ப்ளஸ் கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வருவாய் கொடுக்கும், எஃபிஷியண்டாக ரிசல்ட் கொடுக்குங்கிறது தான் சொல்லுது. ஸோ நீங்கள் அசெட் அலோகேஷன் டிசைட் பண்ண முடியலன்னா இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு டிசிப்ளின்டாக டைவர்சிஃபைடாக ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷனாக பயன்படுத்திக்கலாம். ரைட் அசெட் அலோகேஷன் வந்து உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்கும், நைட்டு நிம்மதியாக தூங்கவும் முடியும். நம்ம போடுற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளோட சேனலில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத எதுவுமே கேரண்டி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முதலீடு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன, ஃபினான்ஷியல் இலக்கு என்ன, அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட முதலீடு முடிவுகளை எடுங்க. நம்ம இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.